Welcome back to TNPSC Developer Academy. இன்னைக்கு வீடியோல TNPSC Group 2 UA உடைய மெயின்ஸ்க்கான ஜெனரல் ஸ்டடீஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து நம்ம யூனிட் 2 வந்து பார்க்குறோம். யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. மொத்தம் 30 क्वेश्चन வந்து இதில் வரும். ஸோ நமக்கு 30 எடுக்கிற மாதிரியான கிளாஸ் தான் வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். ஆல்ரெடி 2 கிளாஸ் பார்த்துருக்குறோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனல் புதுசாக வராங்கன்னா நம்மளோட சேனல் வந்து TNPSC டெவலப்பர் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ இதில் வந்து நம்ம செகண்ட் டாப்பிக்கில் நம்ம தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்டு, அப்புறம் கிராம சபா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், நேச்சர், எவல்யூஷன் அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம். அடுத்து வந்து இப்போ வந்து சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து செக்ரட்டேரியட், சீஃப் செக்ரட்டரி, additional chief secretary, principal secretary to government of Tamil Nadu, district administration, role and functions of district collector, district revenue officer, அதுக்கப்புறம் revenue divisional officer, RDO, தாசில்தார், block development officer, BDO, revenue inspector, RI, அப்புறம் இவங்க village administrative officer. ஸோ இவங்க எல்லாருமே தான் வந்து நம்ம இந்த இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், DRO அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இவர் தான் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் ரெவன்யூ ஆஃபீஸியர். ஸோ சீனியர் மோஸ்ட் ரெவன்யூ ஆஃபீஸியர் அட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவர். ரிப்போர்ட்ஸ் டு கலெக்டருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் அ எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வென் ரெக்வயர்ட். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் ஆக்ட் பண்ணுவார் எப்போ தேவை இருக்கோ அப்போது. அண்ட் ஆல்சோ ப்ரிசைட்ஸ் ஓவர் ரெவன்யூ கோர்ட்ஸ். ஸோ நம்ம வந்து வருவாய் நீதிமன்றங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த நீதிமன்றத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவர். ஸோ இந்த வரி சம்பந்தமான வழக்கு, ஸோ வரி சம்பந்தமான வழக்கு வரும், அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய இந்த வருவாய் நீதிமன்றத்துக்கு தலைவரும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RDO, ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ். அதாவது டிஸ்ட்ரிக்டை வந்து சப் டிவிஷனல் லெவலாக ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் டிவைடட் இன்டு ரெவன்யூ டிவிஷன். ஸோ ஈச் ரெவன்யூ டிவிஷன்ஸ் ஹெடட் பை RDO. இவங்க தான் சப் கலெக்டர் ஆக்ட் ஆவாங்க. ஸோ ஆக்ட் அஸ் அ சப் கலெக்டர்ஸ் அண்ட் சப்பார்டினேட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ ஆக்ட் அஸ் அ சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட். ஸோ சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் ஆக்ட் ஆவாங்க. மேஜிஸ்ட்ரேட்னா ஒரு ஜுடிஷியல் அத்தாரிட்டி. மேஜிஸ்ட்ரேட்னா ஜுடிஷியல் அத்தாரிட்டி தான் வந்து மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் வந்து ஆக்ட் ஆவார். ஸோ அடுத்து வந்து சூப்பர்வைசர்ஸ், தாசில்தார்ஸ், VAOs இவங்களை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவார். அசிஸ்ட் கலெக்டர் டியூரிங் நேச்சுரல் கலாமிட்டி. ஸோ ஃப்ளட்டு இல்லை சுனாமிஸ் அந்த மாதிரி ஏதாவது வரும்போது அந்த இடத்துல போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை அசிஸ்ட் பண்ணுவார். ஸோ பாதிப்புகளை வந்து சரி செய்யறதுக்கு கலெக்டர் கூட இவர் தான் வந்து உறுதுணையாக இருப்பார். ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், RDO. அடுத்து BDOன்னு சொல்லக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இவர் வந்து டிஸ்ட்ரிக்டும் அப்புறம் வில்லேஜுக்கும் ஒரு பிரிட்ஜாக செயல்படக்கூடியவர். கைட் டு பஞ்சாயத்து யூனியன். ஸோ பஞ்சாயத்து யூனியனுக்கு ஒரு கைடாக வந்து அட்வைசராக இருப்பார். அண்ட் ஆல்சோ ஐடென்டிஃபையிங் பெனிஃபிஷியரிஸ், பயனாளிகளை வந்து திட்டத்துக்கான பயனாளிகளை அடையாளம் கண்டுபிடிப்பவரும் இவரை தான். அட்ரஸிங் கிரீவான்சஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸஸ். ஸோ பயனாளர்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை சரி செய்யக்கூடிய வேலை இவர் தான். ப்ரிப்பேரிங் ஆனுவல் பட்ஜெட்ஸ் ஃபார் தி பிளாக். ஸோ பிளாக்ங்கிறது என்னன்னா சம் வில்லேஜஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லேஜஸ் ஒரு 10 to 15 வில்லேஜஸ் இருக்கும். அந்த வில்லேஜஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆஃபீஸர். ஸோ அது அவர் தான் வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த வில்லேஜஸ் எல்லாமே ஒரு 10 to 15 வில்லேஜஸ் இருக்கக்கூடியதான் பஞ்சாயத்து யூனியன். ஸோ அந்த பஞ்சாயத்து யூனியனுக்கு ஒரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பார். ஸோ இவர் தான் வந்து அந்த பிளாக்கான ஆனுவல் பட்ஜெட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ என்ஷூரிங் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ சமமான பகிர்வை வந்து என்ஷூர் பண்ண வேண்டும். ஆர்கனைசிங் இன்டர் டிபார்ட்மெண்டல் மீட்டிங்ஸ் அண்ட் கம்யூனிட்டி மீட்டிங்ஸ். ஸோ இன்டர் டிபார்ட்மெண்டல், ஸோ கம்யூனிட்டி மீட்டிங்ஸ்னா கிராம சபா மீட்டிங். கிராம சபா மீட்டிங் வந்து கரெக்டாக நடத்த வேண்டிய பொறுப்பும் வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட இருக்கும். ஸோ கிராம சபை கூட்டம், கிராம சபை கூட்டத்தை கரெக்டாக நடத்துறதுக்கான பொறுப்பும் வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ மெயின்டைன்ஸ் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர். ஸோ EOC அண்ட் ஆல்சோ கண்டக்ட் ரெகுலர்
ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஸோ அந்த இடங்கள்ல இந்த இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் வந்து ரெகுலராக இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை தான் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வந்து செய்வார். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், வருவாய் அதிகாரி. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா டைம்லி கலெக்ஷன் ரெமிட்டன்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் டு ட்ரெஸரி. ஸோ ட்ரெஸரினா கருவூலம், கவர்மெண்ட்டோட கருவூலம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கருவூலத்துக்கு வந்து வருவாய் கலெக்ட் பண்ணக்கூடிய வரி கரெக்டாக போய் சேருதா அப்படின்னு சொல்லி அதை கண்காணிக்கக்கூடியவர் தான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். அண்ட் அசிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ். ஸோ அசஸிங் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் வந்து சொத்துக்களுடைய மதிப்பை மதிப்பிடக்கூடிய வேலையும் பண்ணுவார் டேக்ஸுக்காக. அண்ட் ஐடென்டிஃபையிங் டிஃபால்டர்ஸ் ஃபார் டேக்ஸ் ரிகவரி. ஸோ வரி கட்டாமல் யாராவது ஏமாத்துறாங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பார். கண்டக்டிங் ரெகுலர் ஆடிட்ஸ் ஆஃப் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸு, இன்வெஸ்டிகேட்டிங் டேக்ஸ் எவேஷன். ஸோ வரி ஏய்ப்பு இருந்தால் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அப்புறம் ஸ்மக்லிங் ஆர் டியூட்டி எவேஷன். ஸோ ஸ்மக்லிங்னா கடத்தி கொண்டு வரக்கூடிய பொருட்கள், வரி கட்டாமல் கடத்தி கொண்டு வருவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அண்ட் அசிஸ்டிங் டேக்ஸ் பேயர்ஸ், ஆர்கனைசிங் டேக்ஸ் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வரி கட்ட வைக்கணும் மக்களை. வெரிஃபையிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவார். எஜுகேட்டிங் டேக்ஸ் பேயர்ஸ் அபவுட் இன்கம் டேக்ஸ் லாஸ். இன்ஸ்பெக்டிங் கூட்ஸ் அட் போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், பார்டர் கிராசிங்ஸ். பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு பிளாக்குள்ள அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வரக்கூடிய எல்லா பொருட்களையும் வந்து இவர் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். வெரிஃபையிங் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன்ஸ். இறக்குமதி ஏற்றுமதி அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் ரெக்கமெண்டிங் சஸ்பென்ஷன் ஆர் ரிவோகேஷன் ஆஃப் லைசன்ஸஸ். ஸோ அப்படி ஏதாவது மிஸ்டேக் இருந்தால், மிஸ்யூஸ் இருந்தால், ஸோ அந்த லைசன்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன் சஜஷன்ஸும் வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தான் வந்து கொடுப்பாரு. எடுத்து பாருங்க தாசில்தார். ஸோ தாசில்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த தாலுக்குரிய இன்சார்ஜ், லேண்ட் சர்வீஸ் கண்டக்ட் பண்ணுவார். அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவார். ஸோ தாசில்தார் தான் கேஸ்ட் இன்கம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவார். அதுக்கப்புறம் ரெவன்யூ கோர்ட் ஃபங்க்ஷன்ஸும் வந்து இவர் செய்வார். வருவாய் நீதிமன்றங்களுடைய பணிகளையும் செய்வார். இவர் வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி. ஸோ அதான் வந்து இவர்கிட்ட ஒரு ஜுடிஷியல் ஃபங்க்ஷனும் வந்து செய்வார். ஸோ அதனால குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி தாசில்தாரை சொல்லுவோம். இன் கேஸ் ஆஃப் லேண்ட் டிஸ்பியூட்ஸ். ஸோ லேண்ட் டிஸ்பியூட்ஸ் வரும்போது ஒரு ஜட்ஜாகவும் ஆக்ட் ஆவார். அடுத்து வந்து டெப்டி தாசில்தார்னா தாசில்தாருக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடியவர். எலெக்ஷன் டியூட்டிஸ் அப்புறம் சென்சஸ் ஆப்ரேஷன்ஸில் இவர் வந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ எலெக்ஷன் டியூட்டிஸ் சென்சஸ் ஆப்ரேஷன்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவர் டெப்டி தாசில்தார். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான கமிட்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்ட்ரிக்ட் திசா அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி, திசா கமிட்டின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஹெட் யாருன்னா அந்த டிஸ்ட்ரிக்டுடைய எம்பி. ஸோ அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டுடைய எம்பி தான் அந்த டிஸ்ட்ரிக்டான திசா கமிட்டியினுடைய ஹெட். அந்த கலெக்டர் ஆஸ் அ மெம்பர் செக்ரட்டரியாக இருப்பார். ஸோ கலெக்டர் மெம்பர் செக்ரட்டரியாக இருப்பார். எம்பி தான் ஹெட்டாக இருப்பார் திசா கமிட்டிக்கு. நாங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 243 அதுக்கான ஆர்டிகல் வந்து சொல்லியிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இருக்கணும் பஞ்சாயத்து ராஜில். இது வந்து முனிசிபாலிட்டிஸ் 74th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வரப்பட்டிருக்கிற இன்க்ளூட் பண்ண ஆர்டிகல் 243(ZD). ஸோ அது வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டிஸ் பற்றி சொல்லும். டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடியது எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் வித் கலெக்டர். ஸோ கலெக்டர் வந்து நார்மலாக எல்லா கமிட்டிகளுமே வந்துருவார். அது போக எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸுடைய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கக்கூடியதான் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி டிடிஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இதனோட சேர்பர்சன் வந்து கலெக்டர். கோஆர்டினேட் வித் என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃபோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவார் கலெக்டர். ஸோ அடுத்து வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இந்த ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அப்படிங்கிற டேர்ம் வந்து 1950 தான் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. டு ரெஃபர் ஸ்கெடியூல்டு காஸ்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்காக. ஸோ ட்ரைபல் பாப்புலேஷன் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 7.95 லேக் இருக்காங்க. ஸோ அதாவது ஒரு 1.1% இருக்காங்க. ட்ரைபல் சப் பிளான் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடியது 1974 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க.
ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் 1948 வந்து ரிவாம் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது 1948 கொண்டு வந்திருப்பாங்க. 2003 ரிவாம் பண்ணப்பட்டிருக்கும். ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடியதான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். அடுத்து வந்து SHG அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து 1989 அண்டர் IFAD அசிஸ்டட் உமன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டாக டெவலப் பண்ணப்படும் மகளிர் திட்டம் அப்படின்னு 97 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கும். 1997 மகளிர் திட்டம். அடுத்து ஓல்டேஜ் பென்ஷன். ஸோ பார்த்தோம்னா 1962 வந்து கொடுக்குறாங்க. மந்த்லி 1000 rupees கொடுப்பாங்க. சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் சீனியர் சிட்டிசன்ஸ் பாப்புலேஷன் வந்து 11.2% வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் பாப்புலேஷன் இருக்காங்க. அடுத்து வந்து IPOP அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் ஓல்டர் பர்சன்ஸ்க்கான இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து ஹோலிஸ்டிக்காக எல்லா ஸ்கீமும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 92 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓல்டேஜ் ஹோம்ஸ், டே கேர் சென்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்கீமில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து வந்து ஸ்டேட் பாலிசி, தமிழ்நாடு பாலிசி ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ இது வந்து 2014 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸாக, ஸோ இந்த டிசபிள் பர்சன்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் அலவன்ஸாக 1500 மந்த்தும் ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்குறாங்க. 4% வந்து ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுடைய பாப்புலேஷன் பார்த்தோம்னா 1.6% வந்து பாப்புலேஷன் இருக்கு. ஸோ அடுத்து வந்து SDME அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ 2005 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கோம். அண்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 படி. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ரூல்ஸ் கொண்டு வந்தது. 2016 ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய சேர்மன் வந்து சீஃப் மினிஸ்டர் தான் அதனுடைய சேர்மன். ஸோ இவருக்கு கீழே வந்து ஒரு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருக்கும். ஸோ SCCன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி தான் உங்களுடைய டிசிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி SICனுடைய தலைவர், அது ஹெட் யாருன்னா சீஃப் செக்ரட்டரி தான் அதனுடைய ஹெட்டாக இருப்பார். ஸோ அடுத்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி 2018 நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாப்லர் வெதர் ரேடார்ஸ் என்னன்னா 3 இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. சென்னை, காரைக்கால், திருவனந்தபுரம் தான் டாப்லர் வெதர் ரேடார்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கும். சைக்ளோன் ப்ரோன் கோஸ்ட் லைன் பார்த்தோம்னா 1766 கிலோமீட்டர் வந்து இந்த புயல் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய கடற்கரை. மேஜர் ஃப்ளட் ப்ரோன் ரிவர் பேசின்ஸ். ஸோ அதிகமான வெள்ளம் வரக்கூடிய நதிக்கரை பார்த்தோம்னா 6 இருக்கு. ஸோ காவேரி, பாலாறு, பொன்னையாறு, வைகை, தாமிரபரணி, வெள்ளாறு இதெல்லாம் வந்து ஃப்ளட் ப்ரோன் ரிவர் பேசின்ஸ். அடுத்து வந்து கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான் 2019 தமிழ்நாடு ரிலீஃப் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் பாலிசி 2018, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் 2019 கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டு 500 crore வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டு 500 crore கார்பஸ்ல வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் பார்த்தோம்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் 1882. ஸோ இது வந்து அமெண்ட் பண்ணது 2011 1882 தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட். தமிழ்நாடு ஸ்டேட் ஃபாரஸ்ட் பாலிசி 2018, அது நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988. இதை வந்து 2022 ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988, ஸ்டேட் ஃபாரஸ்ட் பாலிசி 2018. ஸோ டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோனா 26,364 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வந்து 20.27%. ஸோ அரௌண்ட் 20% ஃபாரஸ்ட் கவர் இருக்கு. அதுல அதிகமாக இருக்கக்கூடியது டிராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் அதிகமாக இருக்கு. ஸோ அடுத்தது மாய்ஸ்ட் டெசிடியஸ், அடுத்ததான் தான் டிராபிக்கல் தான், லாஸ்ட்டாக வந்து வெட் எவர் கிரீன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் கிரீனிங் ப்ராஜெக்ட் 2011 to 19 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ்க்கு. ஸோ தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் கிரீனிங் ப்ராஜெக்ட் இதனுடைய எய்ம் என்னன்னா ஃபாரஸ்ட் கவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 33% இன்க்ரீஸ் பண்ணணும் 2030. அதுதான் இதனுடைய வந்து எய்ம். இன்க்ரீஸ் ஃபாரஸ்ட் கவர் டு 33% by 2030. 2030 ஃபாரஸ்ட் கவரை 33% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதனுடைய குறிக்கோள். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு TNPCB வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1982. வாட்டர் ஆக்ட் கீழே தான் இதை கொண்டு வராங்க. வாட்டர் ஆக்ட் 1974 கீழே. இதுக்கான ஏர் ஆக்ட் 1981, என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016. ஸோ அதன்படி இந்த ரூல்ஸ் படி தான் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணப்பட்டவங்க 2019 இருந்து. தமிழ்நாடு சோலார் எனர்ஜி பாலிசி 2019, விண்ட் எனர்ஜி பாலிசி 2014. ஸோ விண்டுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து விண்டு தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ அப்போ அதுக்கான பாலிசி 2016 கொண்டு வந்துட்டோம். சோலார் வந்து ரீசெண்டாக 2019. முன்னாடி எனர்ஜி கன்சர்வேஷன் பில்டிங் கோடு 2017. அதுக்கப்புறம் ஸோ நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 50% ஃப்ரம் ரினியூவபிள் எனர்ஜியில் ரினியூவபிள் சோர்சஸ் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு 2030 50% ரினியூவபிள் சோர்சஸ் யூஸ் பண்ணுவோம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். கமுதி சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து 648 MW ஏசியாலேயே லார்ஜஸ்ட் சிங்கிள் லொகேஷன், ஒரே லொகேஷனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோலார்
பவர் ப்ராஜெக்ட் வந்து கமுதி 648 மெகாவாட். அதுக்கப்புறம் முப்பந்தல் விண்டு ஃபார்ம், ஸோ அது வந்து 1500 மெகாவாட். ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆல்சோ விண்டு ஃபார்ம்ஸும் வந்து முப்பந்தல் விண்டு ஃபார்ம் தான் 1500 மெகாவாட். அடுத்து ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் எங்கே தூத்துக்குடியில் ரீசெண்டாக கொண்டு வந்திருப்பாங்க 25 மெகாவாட். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் ஃப்ளோட்டிங் மிதக்கக்கூடிய சூரிய ஆற்றல் நிலையம். ஸோ அடுத்து பாருங்க CVET அப்படின்னா சென்டர் ஃபார் விண்ட் எனர்ஜி, சென்டர் ஃபார் விண்ட் எனர்ஜி டெக்னாலஜி சென்னையில் இருக்கு. ஸோ விண்ட் எனர்ஜி டெக்னாலஜிக்கான சென்டர் சென்னையில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு பட்ஜெட். ஸோ தமிழ்நாடு பட்ஜெட்டுங்கிறது 1921 அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பட்ஜெட் வந்து 14 ஜூலை 1947 வந்து ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கும். 14 ஜூலை 1947 வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பட்ஜெட். அடுத்து ஜெண்டர் பட்ஜெட்டிங் 2012, அவுட்கம் பட்ஜெட் 2017. அந்த ப்ரீ பட்ஜெட் ரிலீஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹேண்ட் புக் வந்து 2018 ரிலீஸ் பண்ணுறாங்க. டிஜிட்டல் பட்ஜெட் வந்து டிஜிட்டல் பண்ணது 2021, 2019 லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு வராங்க பட்ஜெட் செஷனை. அதுக்கப்புறம் கிரீன் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது 2022 கொடுத்துட்டு வராங்க கிரீன் பட்ஜெட்டிங். ஸோ இப்போ 2023-24 பட்ஜெட்டில் நமக்கு ரெவன்யூ டெபிசிட் ஆர்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 37,540 கோடி. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு பார்த்தோம்னா 3.3%. ஸோ அதாவது 3.3% ஆஃப் ஸ்டேட் ஜிடிபியில் 3.3% ஃபிஸ்கல் டெபிசிட்டாக இருக்குது. ரெவன்யூ டெபிசிட் அப்படிங்கிறது 37,540 கோடி. ஸோ ரெவன்யூ டெபிசிட்டுங்கிறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட். ஸோ அந்த ரெவன்யூ ரெசிப்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். 37,540 கோடி ரெவன்யூ டெபிசிட்டாக இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 15 ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். ஸோ 2021-26 வரைக்கும் அதோட ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதன்படி ஸ்டேட் ஷேர், ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குரிய ஷேர் சென்ட்ரல் டாக்ஸ்லேருந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4.079%. ஸோ தமிழ்நாட்டுக்கு 4.079% வந்து டேக்ஸ் எல்லாம் ஷேர் கொடுக்கணும். அதே மாதிரி டோட்டல் கிராண்ட்னா ஸ்டேட் கொடுக்கக்கூடிய அந்த மானியத்தின்படி 68,825 கோடி 68,825 crore வந்து கொடுக்கணும். அதில் அதிகபட்சமாக ஹெல்த்துக்கும், ரெண்டாவது எஜுகேஷன், மூணாவது அக்ரிகல்ச்சருக்கு வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹெல்த், ரெண்டாவது எஜுகேஷன், மூணாவது அக்ரிகல்ச்சர் கொடுப்பாங்க. அடுத்து பாரோவிங் லிமிட்ஸ், ஸ்டேட்ஸ் வந்து கடன் வாங்கக்கூடிய லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஆக்ட் வந்து FRBM ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் பார்த்து சொல்றாங்க. அதான் இங்கே இருக்கு பாருங்க. FRBMனா எக்ஸ்பென்ஷன் மறந்துடுச்சு, பார்த்துப்போம். ஸோ FRBM ஆக்ட் படி 3% வந்து நீங்கள் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து வச்சிருக்கணும். ஸோ அதாவது ஜிடிபியில் 3% வந்து நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் பாரோவிங். ஸோ அடிஷ்னலாக 0.5% அலோவ் பண்ணுவாங்க. எதுக்காகனா பவர் செக்டார் ரிஃபார்ம்ஸ். ஸோ மின்சாரம் சார்ந்த மின்சாரத்துறையை சீர்திருத்தம் செய்யறதுக்கு உங்களுக்கு அடிஷ்னலாக 0.5% வந்து நீங்கள் கடன் வாங்கி கொள்ளலாம். அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் தமிழ்நாடு கவர்மெண்டோட இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய கடன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஜிடிபியில் 26.1%. ஸோ அதான் வரும் 1/4 ஜிடிபியில் 1/4 கால்வாசி வந்து கடன் வாங்கி தான் 1000 ரூபா கொடுத்துட்ருக்குறோம். மொத்தம் 5.7 lakh crore. ஸோ அதே வந்து ஒரு தனிநபர் கடன் பார்த்தோம்னா 76,417 ரூபா, 76,417 ரூபா பர் கேபிட்டா டெப்ட். ஸோ தமிழ்நாடு ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் 2003. ஸோ அமெண்ட் பண்ணது 2017. இதனால வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரெவன்யூ டெபிசிட் ஆர்டி வந்து 0க்கு கொண்டு வரணும் 2023 அதே மாதிரி ஃபிஸ்கல் டெபிசிட்டை 3% குறைக்கணும். ஜிடிபியில் 3% கொண்டு வரணும். அடுத்து டெப்ட் ஜிடிபி ஜிசிஓ. ஸோ ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் கடன் வாங்கலன்னா 25% வந்து குறைக்கணும் 2024. ஸோ இப்போ வந்து 26.1% இருக்குது. இதை வந்து 25% குறைக்கணும் 2024 அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் 2003 வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து IFMS அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டகிரேட்டட் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். இது 2013 கொண்டு வந்திருப்பாங்க. இக்யூபர் சிஸ்டம் அப்படிங்கிறது ரியல் டைம் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கவர்மெண்ட்குள்ள ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இக்யூபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ சேலண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கவர்னன்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து வந்து கவர்னன்ஸ் அண்ட் மொபைல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க, இந்த கவர்னன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.